இது ஒரு கடும் வெயிலான கோடை நாள். சாலையின் ஓரத்தில் டோபி தண்ணீர் பாட்டில்களை விற்று கொண்டிருந்தான். அவன் ஒரு ஏழை குழந்தை. சிறு சிறு வேலைகளை செய்து வாழ்க்கை நடத்தினான். மக்கள் சிலர் தண்ணீர் வாங்கி பணம் கொடுத்தார்கள். அவன் சில காசுகள் கையில் விழுந்த போது புன்னகை செய்தான். திடீர்னு ஒரு பெரிய கொரில்லா அங்கே வந்தான். டோபி சம்பாதிப்பதை பார்த்து பொறாமைப்பட்டான். அவன் ஒரு கம்பிய எடுத்து கொண்டு டோபியின் சிறிய கடையை உடைத்து விட்டான். பாட்டில்கள் உடைந்தன. தண்ணீர் சாலை எங்கும் பரவியது. டோபி தன் கடை நொறுங்குவதைக் கண்டு உதவி இல்லாமல் கண்ணீர் விட்டான். இதயம் வலித்தாலும் ஒரு நம்பிக்கையின் சிறு ஒளியுடன் டோபி கண்ணீரை துடைத்து எழுந்தான். அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று கையில் இருந்த சில காசுகளால் மீண்டும் சில பாட்டில்கள் வாங்கினான். அந்த கனமான கூடை தனது சிறிய கைகளில் தூக்கிக் கொண்டு மீண்டும் சாலைக்கு வந்தான். அவன் மீண்டும் விற்கத் தொடங்கினான். குரல் மெதுவாக இருந்தாலும் மனம் உறுதியானது. சில நேரத்தில் மக்கள் மீண்டும் அவனிடமிருந்து தண்ணீர் வாங்கி பணம் கொடுத்தார்கள். மாலைக்குள் அவன் சிறிது பணம் சம்பாதித்திருந்தான். நல்லது ஒன்றை செய்யத்தக்க அளவு. அவன் காய்கறிகள் வாங்கி வீட்டிற்கு சென்று அன்புடன் சமைத்தான். அந்த உணவின் வாசனை காற்றில் பரவ அவன் ஒவ்வொரு உணவையும் கவனமாக பேக்கில் வைத்தான். தனக்காக அல்ல, பிறருக்காக. பிறகு டோபி அந்த உணவு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு தெருவுக்கு வந்தான். பசியால் தவித்த ஏழைகளுக்கு உணவை வழங்கினான். ஒவ்வொரு புன்னகையும் அவன் மனதை இலகுவாக்கியது. அப்போது அவன் பார்த்தான், அவன் கடையை உடைத்த அதே கொரில்லா தனியாக அமர்ந்து பசியால் தவித்துக் கொண்டிருந்தான். டோபி தயங்காமல் அவனிடம் சென்று புன்னகையுடன் ஒரு உணவு பொட்டலம் கொடுத்தான். கொரில்லா அதை மெதுவாக எடுத்துக்கொண்டு சாப்பிட்டான். கண்களில் கண்ணீர் வழிந்தது. தான் செய்த தவறுக்கு அவன் மனதில் குற்ற உணர்ச்சி எழுந்தது. சுற்றியிருந்த மக்கள் டோபியின் கருணையை பாராட்டி கைத்தட்டினார்கள்.